மாதா தொலைக்காட்சியின் அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும் என்ற இந்த சிந்தனையுடன் இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பர்களே, திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை தொடங்கியிருக்கும் இந்த வேளையில் உங்களோடு இணைந்து உங்களுடைய கடித கருத்துக்களை கலந்தாலோசித்து எங்களுக்கு உத்வேகமும் உற்சாகமும் கொடுக்க வருகின்றிருக்கும் நம்முடைய அன்பு தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக இன்றைய வந்ததும் தந்ததும் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் 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 தமிழ் ஜோசப், எப்படி நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நானும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஃபாதர். உங்கள் ஏரியா அப்படியே ஓரளவுக்கு தண்ணிலாம் சரியாயிடுச்சுங்களா? தண்ணியெல்லாம் போயிருச்சு. ஆனால் அதனுடைய பாதிப்பு இன்னும் கொஞ்சம் இருக்குது ஃபாதர். ஏன்னா இன்னும் அந்த இடம் தூய்மையாக்கப்படணும். அப்புறம் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும் எல்லாமே இயல்பு வாழ்க்கைக்கு மாறுவதற்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு நல்ல அனுபவம், நிச்சயமாக அதை மறக்கவே முடியாத நிறையா பாடங்களை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்க ஃபாதர், திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உள்ளே அடியெடுத்து வச்சுருக்கிறோம். இன்னும் நம்ம இந்த நவம்பர் தொடங்கிட்டாலே ஆல்மோஸ்ட் என்னென்னா அது கிறிஸ்மஸ் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய வேலைகள் எல்லாம் போயிட்டுருக்கோம். உங்களுடைய பணிகள் எப்படி போயிட்டுருக்கு ஃபாதர்? நல்லா போயிட்டுருக்குது. இங்கே எல்லாருமே இரவும் பகலுமாக வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. பல்வேறு நிறைய புது நிகழ்ச்சிகள் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் அன்றைக்கும் சரி, புதிய ஆண்டுக்கும் புதிய ஆண்டுடைய தொடக்க நாளுக்கும் நிறைய நிகழ்ச்சிகள்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. மாதா தொலைக்காட்சியில் எல்லாருமே சூப்பர் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. மாதா தொலைக்காட்சி மட்டும் இல்லை, எல்லா மறைமாவட்ட தயாரிப்பு நிலையங்களும் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் அவங்களுடைய புது புது நிகழ்ச்சிகள், அதே மாதிரி கிறிஸ்மஸ் பாடல்கள், கிறிஸ்து பிறப்பு பாடல்கள், இது மாதிரி நிறைய காரியங்களில் பிஸியாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இனிமேல் தான் இன்னும் நாள் நெருங்க உங்களுக்கு ஏன்னா எல்லாமே கரெக்டாக வரணும், ஷெடியூல் பண்ணணும். கண்டிப்பாக அதில் ஒரு பரபரப்பில் போயிட்டுருக்குது. இப்போ அடுத்து நம்ம நிலையத்தில் இந்த பாதிப்புகள் குறித்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ்லாம் வர சொல்லியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்கில் அவங்க கூட ஒரு மீட்டிங் இருக்குது. எப்படி ஏன்னா அடுத்தடுத்து இனிமேல் அதிகமான இன்னும் ஏன்னா 2015க்கு அடுத்து இப்போ இந்த 23 பெய்த மழை இருக்கிற 2 மடங்கு அதிகமாக தான் வந்திருக்கு. இப்போ அதுக்கடுத்து இனிமேல் வரும்போது இதே மாதிரி தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதோட குறைகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போது இதை விட இன்னும் அதிகமாக வந்தாலும் நம்ம எப்படி இந்த இடத்த பாதுகாக்கிறது, என்ன செய்யணும், நிறையா நம்ம செலவு பண்ணி இந்த இடங்களை பாதுகாத்துருக்கோம். பட் அது இந்த மழையில் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. தரைத்தளம் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன செய்யணும், என்ன அப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் வச்சுருக்கேன். பார்ப்போம். நம்மளால் ஆன முயற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறோம். கடவுள் நமக்கு மேலே எவ்வளோ இறக்கம் காட்டுறாரோ அதுதான். ஏன்னா இதில் நம்ம செய்த வேலையில் பழுது இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லை சொல்கிறதா. ஏன்னா கடவுளுடைய இறக்கத்தை நம்ம எதிர்பார்க்கிறதா, இது கடவுளுடைய இறக்கம் தான் ஜெயிக்கும் எப்பவுமே. கண்டிப்பாக நம்ம எவ்வளோதான் பெருசாக, ஏன்னா இயற்கை நம்ம எவ்வளவு இதாக முன்னேற்பாடாக என்ன காரியங்கள் செய்து வைத்தாலும் இயற்கையை நம்மளால் ஜெயிக்க முடியாது. இயற்கைன்றது கடவுளுடைய இறக்கம் இல்லைங்களா? நம்ம எவ்வளோ இயற்கையை மதிக்கிறோமோ. இப்போ ஒவ்வொரு 2015லையும் நம்ம சென்னை வாழ் மக்கள் நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டோம். அது என்னன்னா அந்த ஒரு 8 வருஷத்துல எல்லாம் மறந்துட்டாங்க இல்லைங்களா? அப்போவும் எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை மேடுகளாக இருந்துச்சு, பெரிய பெரிய மலைகளாக இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக் பேக்கெட்டுகளும் இது பயங்கரமாக இதாக இருந்துச்சு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க இதெல்லாம் சரி பண்ணணும், இது பண்ணணும், போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மறுநாள் திருப்பி எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பை மேடுகள். அதே மாதிரி அங்கே அந்த நேரத்தில் இந்த தண்ணி போகிறதுக்குரிய அந்த பாதையிலேருந்து இதை தடுக்கக்கூடாது, அதற்குரியெல்லாம் சரி பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் அது நார்மலாக என்ன காரணங்களுக்குன்னு யாருக்கும் தெரியாது. எல்லாமே அது எல்லாம் நின்று விட்டது. கண்டிப்பாக இப்போ மீண்டும் இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இதில் யாரை குற்றப்படுத்துவது? கண்டிப்பாக இதில் குற்றவாளிகள் என்று நீ குற்றவாளின்னு நம்ம இன்னொருத்தனை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் வெளியில் வெளிப்புறங்களில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இல்லாட்டி இந்த மற்ற குப்பைகளை போட்டு எல்லாத்தையும் நான் அடைக்கிறதுக்கு நான் வெளியில் போய் குப்பையை கொட்டுற வரைக்கும் நானும் எனக்கும் அதில் பங்கு இருக்குது. அதனால் இந்த குப்பைகளை அதிகமாக நம்ம உருவாக்காத அளவுக்கு நமது வாழ்க்கையை நம்ம பழக்கி கொள்வது ரொம்ப சிறப்பு. நிச்சயமா ரொம்ப கரெக்ட். இப்போது நான் கொஞ்ச ஆண்டுகளுக்கு முன்னாடி நார்வே, ஃபின்லாந்து, அதே மாதிரி
ஸ்வீடன், இந்த நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து பர்பஸை வாங்குறோம் இல்லையா, டூத் பேஸ்ட் வாங்கும்போது கடையில் எப்படி போய் என்ன மாதிரி கொடுக்குறாங்க? அந்த அட்டைப்பெட்டி தென் அந்த இதோட சேர்ந்து வருது பேக்கிங்கோட. அட்டைப்பெட்டியோட நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க. வாங்கிட்டு வந்தோன்னே எப்போவுமே அந்த அட்டைப்பெட்டியிலே வச்சுருக்கிறீங்களா? இல்லை, அது ஒரே ஒன் டைம் யூஸ் தான். அட்டைப்பெட்டியை தூக்கி நம்ம வீட்டுக்கு வந்தோடனே அந்த அட்டைப்பெட்டியை பிச்சு குப்பையில் போட்டுட்டு அதை தான் எடுத்து வச்சுக்கிறோம். அதனால் அந்த நாட்டில் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, அதேமாதிரி சோப்பு ஒரு டப்பா, அதுக்குள்ள ஒரு டப்பா, அதுக்குள்ள ஒரு பேக்கெட்டு, பல்வேறு பேக்கிங். அந்த நாட்டில் எப்படின்னா இந்த மாதிரியாக பிரித்த உடனே குப்பையில் போடுற மாதிரியான இருக்கிற எல்லா விஷயங்களையும் நிப்பாட்டிட்டாங்க. எல்லா தயாரிப்பு நிறுவனங்களும் அப்போ இது போன இதானே யூஸ் பண்ணுறாங்க, அதவே வந்து டைரெக்டாக கடையில் வச்சுருக்காங்க. அந்த டப்பாலாம் கிடையாது. அப்போது இந்த ஸ்க்ரீனிங் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எதெல்லாம் தேவையில்லையோ அதை சரி செய்வது, அது ஏதோ ஒரு அளவுக்காக இல்லாட்டி வந்து வியாபார ரீதிக்காக பண்ணியிருக்கிறாங்க. அந்த வியாபார ரீதி அழகி வந்து கொடுக்கக்கூடிய பொருளுடைய தரத்தில் நீங்கள் நிப்பாட்டுங்க, அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுல காட்ட தேவையில்லை அப்படின்றது அந்த நாடுகள்லாம் முடிவெடுத்துருக்காங்க. நல்ல ஆலோசனை தான் ஃபாதர். நிச்சயமாக கூட இதை பரிசீலிக்கலாம். நம்ம நாட்டில் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பொருளினுடைய தரம் நீட்டாக இருக்கும். அவ்வளோதான். அதை வந்து பெரிய விஷயம். ஒரு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களெல்லாம் நம்ம கல்யாணத்துக்கு இல்லாட்டி இதுக்கு வந்து கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹார்ட் கேஸையோ இதையோ கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. எல்லாம் வாங்கி அந்த டப்பாவோடு வச்சுருப்பாங்க. அப்புறம் திருப்பி எதாவது கல்யாணம் இருந்துச்சுன்னா இது எதுக்கு நமக்கு தேவையில்லைன்னு ஒரு புதுசாக ரேப்பர் வாங்கி நல்லா அழகாக என்ன ப்ரெசென்ட் பண்ணி இன்னும் அழகாக ஒரு பையில் போட்டு கொண்டு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக பொருள் பழசு தான், வெளியில் வச்சுருக்க ரேப் தான். இல்லை, அது எத்தனை வீட்டுக்கு கை மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் போதும் நினைக்கிறேன். நிச்சயமே இல்லை, நீங்கள் சொன்ன உண்மையிலே ரொம்ப ரொம்ப புதிய தகவல், ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்றும் கூட. கண்டிப்பாக எல்லாரும் சிந்திச்சு பார்ப்போம். நிச்சயமாக நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கீங்க ஃபாதர். கண்டிப்பாக மீண்டும் அதை எல்லாருமே பரிசீலிப்போம். அப்படியே சொல்லிட்டு நீங்கள் நேரம் நம்மளுடைய கடிதங்களுக்குள்ள நம்ம போயிடுவோம்ப்பா. நீங்கள் அப்புறம் நான் அப்புறம் கடிதத்துக்கு நேரம் நான் போயிடுறேன். ஓகே ஃபாதர், இன்னைக்கு முதல் கடிதம் ஸ்டெல்லா அலெக்சாண்டர் அப்படிங்கிறவங்க KGFலேருந்து எழுதியிருக்கிறாங்க. வெரி குட். வழக்கமாக எழுதுகிறவங்க ஒரு எப்போவுமே அவங்களோட கடிதம் ஒரு பெரிய கடிதமாக இருக்கும். அதுபோல் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அன்பு பிரியமான என் அருமை ஆயர் சிங்கராயன் அவர்களுக்கும் எங்கள் பஞ்ச லோகங்களாகவும் பஞ்ச பாண்டவர்களாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கும் என் அருமையாகவும் பாசமாகவும் இருந்து கொண்டிருக்கும் எங்கள் தந்தையர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. புது வரவு தந்தையர்கள் எப்பவுமே அவங்களோட இது வந்து என்னன்னா அந்த கேப்ஷனோட இருக்கும், அதான் அவங்களோட ஸ்டைல். தந்தையே, நமக்கு புது வரவாக வந்திருக்கும் அருமை தந்தை பவுலா ஜெயக்குமாருக்கும் தந்தை அன்பு ஜெனித் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். மாதா குடும்பத்தில் உங்கள் வரவு மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். உங்கள் பணி சிறக்கவும் தொடர்ந்து செய்யப்போகும் எல்லா பணிகளிலும் சிறப்புடன் செய்ய கடவுள் உங்களோடும் நம் ஆண்டவரிடமும் மாதாவிடமும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுதந்திர நிகழ்வுகள், தந்தையரின் திருப்பயணம். தந்தையே, கனடா நாட்டிற்கு சென்றிருக்கிறீர்கள். அதில் உங்கள் பயணம் சிறக்க வேண்டிக் கொள்கிறேன். அதிலும் நீங்கள் எந்த காரியத்திற்காக சென்றிருக்கிறீர்களோ அது கடவுள் நிச்சயம் நல்ல விதமாக முடித்து தருவார். உங்கள் பயணம் நல்ல விதமாக முடித்து வர எங்கள் குடும்பத்திலும் வேண்டிக் கொள்கிறோம். தந்தையே, சுதந்திர தினத்தன்று நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது. எத்தனை பள்ளியிலிருந்தும் கல்லூரியிலிருந்தும் ஒரு சில ஆசிரியர்களும் நடத்தி வந்தார்கள். மிகவும் அருமை அருமை. அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதற்காக உங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். இதனால் என்ன தெரிகிறது என்றால் நம் நாட்டின் மேல் எவ்வளவு பற்று இருக்கிறது என்று தெரிகிறது. இதில் கலந்து கொண்டு எல்லாவற்றிலும் சிறப்பாக செய்து எங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதை நடத்தி கொடுத்த தந்தையராகிய உங்களுக்கும் மிகவும் நன்றி நன்றி. முதல் பாகம், அதில் பிடித்தமான நிகழ்வு. தந்தையே, எங்களுக்காக எத்தனையோ நிகழ்வுகளை நடத்தி காட்டினீர்கள். அதில் எனக்கு மிகவும் தந்தை யூஜின் டோனி அவர்கள் ஒரு சிறு குறு நாடகம் நடத்தி காண்பித்தார். அதாவது தந்தையே, பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பாதுகாப்பாக இருக்க வேண்டும், எப்படி தன்னைத்தானே காத்து கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு அழகாகவும் தெளிவாகவும் எடுத்துரைத்தது. மிக அருமையாகவும் அற்புதமாகவும் இருந்தது. தந்தை யூஜின் டோனிக்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்களே, இதை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இனிமேலும் அனாவசியமாக விட்டு விடாதீர்கள். அதற்கு நமது அருமை தந்தை கரெக்டான வேளையில் கரெக்டான ஒரு குறு நாடகம் செய்து காண்பித்து காட்டினார்கள். மிகவும் அருமை அருமை அருமை. சிலையில் இருக்கும் தத்துவம். தந்தையே, மற்றும் ஒரு நிகழ்வு காண்பிக்கப்பட்டது. அது ஒரு வெறுமையான கல். அந்த பக்கம் பிற சமய சகோதரர்கள் வந்தார்கள். அவர்கள் அந்த கல்லை ஒரு சிலையாக தெய்வமாக வடித்தார்கள்.
பிறகு ஒரு சகோதரர் வந்தார், அவர் அதை தம் தெய்வமாக ஒரு சிலுவையை செய்தார். மீண்டும் ஒரு சகோதரர் வந்தார், அவர் தன் தெய்வமாக ஒரு சிலுவையை வடித்தார். பிறகு கடைசியில் ஒருத்தர் வந்தார், அவர் அந்த சிலையை பொது சிலையாக வடிவமைத்தார். அதாவது அதை ஒரு பாரத மாதாவாக வடிவமைத்து எல்லோரையும் ஒன்று சேர்த்து எல்லோரும் ஒருதாய் மக்கள் என்று அவர்களுக்கு உணர்த்தினார். தந்தையே, எவ்வளவு அர்த்தமுள்ளதாயும் எல்லோரும் எப்படி ஒற்றுமையாகவும் வாழ வேண்டும் என்று அந்த நிகழ்வு நமக்கு விளக்கியது. அதை நடத்தி கொடுத்த அந்த பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மிகவும் அற்புதமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. இன்னும் எத்தனையோ நிகழ்ச்சிகள் எங்களை மெய்சிலிர்க்க வைத்தது. அதை கண்டு நாங்கள் மிகவும் சந்தோஷத்தில் மூழ்கினோம். இவை அனைத்தையும் தந்தையர்களாகிய உங்களை சாரும். உங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி. செப்டம்பர் மாதம் மாதாவின் நிகழ்வு. தந்தையே, செப்டம்பர் மாதம் என்றாலே ஒரு தனி குஷி. ஏனென்றால் மாதாவின் திருநாட்கள் வருகிறது. அதில் மாதா பற்றி எத்தனையோ தகவல்கள் தெரியப்படுத்துகிறது. தந்தை செல்வராஜ் அவர்கள் மாதாவை பற்றி அவ்வளவு அருமையாகவும் அழகாகவும் விளக்குகிறார். மிகவும் அருமை, அவருக்கு நன்றி. பிறகு தந்தை ஸ்டான்லி, தந்தை இருதயராஜ் இவர்களுக்கும் மாதாவை பற்றி இருவரும் விளக்கங்கள் கூறும்போது மிகவும் அருமையாக இருக்கும். புரியாததெல்லாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு நம் அருமை ஆயர் சின்னப்பா என்னமா பாடல் மாதாவை பற்றி பாடுகிறார்கள். இந்த வயதிலும் இவ்வளவு அருமையாகவும் அழகாகவும் பாடுகிறார்கள். அவர் இன்னும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டுகிறேன் தந்தையே. இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வித்தியாசமான கோயில்கள். தந்தையே, இன்னும் மாதா திருநாளின் போது அந்த நலனிலும் ஒவ்வொரு கோயில்களிலிருந்தும் பூசையை பார்த்தோம். மிகவும் அருமை. பிறகு பெசன்ட் நகர் கோவிலில் 3 நாட்கள் தியானம் வைத்து கடைசியில் திருவிழாவின் போது மிகவும் ஆடம்பர பூசை வைத்தார்கள். மிகவும் அருமை. பிறகு பெங்களூர் பசிலிக்காவிலிருந்து ஒவ்வொரு நாளும் பூசை இருந்தது. அதையும் கண்டு பயனடைந்தோம். அங்கு போய் பார்க்க எங்களால் முடியாவிட்டாலும் தொலைக்காட்சி வழியாக கண்டு மகிழ்ந்தோம். மாதாவின் ஆசீர்வதித்தோம். பிறந்தநாள் வாழ்த்துக்களும் நம் தந்தையின் பயணமும். தந்தையே, நம் வெண்கல குரல் அடைக்கலராஜ் அவர்களுக்கு 29/1/23 அன்று அவருக்கு பிறந்தநாள். எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவருடைய பணி சிறக்கவும் நல்ல சுகத்தோடு நீண்ட ஆயுளோடு வாழவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாழ்த்தை அவருக்கு தெரிவித்து விடுங்கள். மேலும் தந்தையே, உங்களுடைய திருப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறீர்கள். கடவுள் உங்களுடைய பயணத்தை ஆசிர்வதித்து எந்த கருத்திற்காக சென்றிருக்கிறீர்களோ அதை கடவுள் நிச்சயமாக ஆசிர்வதிப்பார். உங்களுடைய பயணம் நல்ல விதமாக முடித்து வர எங்களுடைய ஜெபத்தில் வேண்டிக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா அலெக்சாண்டர் அம்மா ஒரு பெரிய கடிதம் கேஜிஎஃப்ல இருந்து. ஆமாம், எப்போவுமே அவங்க இந்த மாதிரி நீண்ட கடிதம் எழுதுவாங்க. கேஜிஎஃப்ல இருந்து நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் குறித்து அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வாங்க. அதனால் இந்த முறையும் ரொம்ப அழகான ஒரு கடிதம். நிகழ்ச்சிகள் எவ்வளவுதான், குறிப்பாக செப்டம்பர் மாதம், செப்டம்பர் அக்டோபர் மாதம் என்று சொன்னாலே நமக்கு அன்னை மரியாதை குறித்தும் விவிலியத்தை குறித்தும் அநேக காரியங்கள் மக்களுக்கு புது புது காரியங்கள் நம்ம மக்களுக்கு தகவல் கொடுக்குறோம் நிகழ்ச்சிகளின் வழியாக. அதனால் இந்த முறை மே மாதமும் அதே சமயத்தில் அக்டோபர் மாதமும் ஃபாதர் சேவியர் டெரன்ஸ் அவர் பேர் மரியா ஏறக்குறைய 60 எபிசோட்ஸு 30 மணி நேரம் நிகழ்ச்சி அன்னை மரியாதை குறித்து மிக ஆழமான கருத்துக்கள். அதே மாதிரி ஸ்டான்லி குமாரும் ஃபாதர் இருதயராஜும் சேர்ந்து அன்னையோடு அதை ப்ராக்டிக்கலாக எப்படி நம்ம அன்னையை நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் அவர்களை நம்ம பின்பற்ற முடியும், அவர்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும், அவர்கள் எவ்வாறு நமக்கு வழித்துணையாக இருக்கிறாங்க என்பதை குறித்து ரொம்ப அழகான விவிலியத்தின் அடிப்படையில் பல்வேறு காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. அதனால் ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டாம், நம்ம எப்போவுமே போஸ்கோ பார்த்திங்கன்னா விவிலியம் அவருடைய பெரும் பலமே விவிலியம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய மொழி நடை, ரெண்டுமே அவருக்கு கடவுள் கொடுத்த பெரிய பலம், பொக்கிஷம். அதனால் ஃபாதர் போஸ்கோ, அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையர்களுக்கு நன்றி. உங்களுக்கு அதையெல்லாம் அங்கீகரித்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. நீங்கள் எழுதின கடிதத்திற்கு பாராட்டுக்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகள். தொடர்ந்து எங்களுக்கு அமன்றாடுங்க, நாங்கள் உங்களுக்கு அமன்றாடுறோம். கடவுளின் ஆசிரியனாலும் உங்களோட சிறப்பு. ஃபாதர் ஸ்டெல்லா அம்மாவுடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்த கடிதம் எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேரி சாந்தி அப்படிங்கிறவங்க நாகர்கோவிலேருந்து எழுதி அனுப்பியிருக்காங்க. ஃபாதர், மாதா தொலைக்காட்சியின் அதிபர் தந்தை, ஆயர் தந்தையர்கள், மாதா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி நிறைந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் பகிர்வுகள் எத்துணை மனித வாழ்விற்கு ஏற்றவை. சிந்தனை சாளரம், நாட்டு மருத்துவம், தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லா நிகழ்வுகளும் மிகவும் பயனுடையதே. இன்றைய காலகட்டத்தில் அறம் செய் நிகழ்ச்சி, ஆசிரியர், பெற்றோர், மாணவ செல்வங்களை பற்றிய பகிர்வு மிக மிக தேவையானது. மருத்துவர் கொடுக்கும் பரிந்துரை எல்லாமே மிக அருமை.
புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி மிக அருமை, தேவையான ஒன்றாக அமைந்துள்ளது. நவம்பர் மாதம் முழுக்க ஒவ்வொரு நாளும் நம் பேராயர் சிங்கராயர் அவர்கள் இறப்பிற்கு பிறகு நாம் எப்படி இருப்போம் என்பதை விளக்கிய விதம் மிக அருமை. நம்பிக்கை பயிற்சி தொடர் சகோதரர் ஆரோக்கியராஜ் கரோலின் தம்பதியர்களின் இறை நம்பிக்கையை பற்றிய பகிர்வு மிக அருமை. நற்செய்தி மலர்கள் அருட்சகோதரி கில்டா ராணியின் பகிர்வுகள் எத்துணை அருமை. அந்த மக்களின் கலாச்சாரம் வாழ்க்கை முறையை அறிய முடிகிறது. சிவகங்கை மறைமாவட்டத்தின் 3வது ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நிகழ்வை மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரை அருள் தந்தையின் அருமை பெருமைகளை பற்றி உறவினர்கள் பங்கு மக்களின் பகிர்வு. அந்த நிகழ்வில் எத்தனையோ அருட்தந்தையர்கள் ஆயர்கள் பேராயர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்த விதம் எவ்வளவு அருமையாகவும் இறையாசிரை பெற்றுக்கொள்ளும் காரணமாகவும் இருந்த மாதா தொலைக்காட்சிக்கு கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். காணிக்கை அன்னை அருள் சகோதரிகளின் சபையை நிறுவிய ஜோசப் லூயிஸ் ரஃபேல் அவர்களின் புனிதர் பட்டத்திற்கான தயாரிப்பு திருப்பலி எத்துணை அருமை. 11/11/23 கருமத்தம்பட்டி மரியன்னை பசிலிக்கா ஆலயத்தின் காலை திருப்பலி. அருட்தந்தையின் மறையுரை இன்றைய காலகட்டத்தில் இறைவனை முதன்மையாக கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தியது. மிக அருமை. இறை சித்தம் இருந்தால் அடுத்த கடிதத்தில். மேரி சாந்தி, நாகர்கோவில். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்புமா. அதாவது மாதா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அருமை அருமை அருமை. நீங்கள் எழுதுறீங்கன்னு சொல்லி சொன்னால் அது எவ்வளோ உங்களுக்கு மனதிற்குள் நீங்கள் அதை அனுபவித்திருப்பீர்கள் என்பது எங்களுக்கு நல்லாவே புரியுது. அதனால் சாந்தி அம்மா ரொம்ப சாந்தமாக நிறைவாக நீங்கள் எழுதின உங்களது அழகான வார்த்தைகளுக்கு எங்களது மனம் நிறைந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து எழுதுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு இருக்க நாங்கள் உங்களுக்கு அமன்றாடுறோம். நீங்களும் எங்களுக்கு அமன்றாடுங்க. கடவுளின் ஆசிரியர் நாளும் உங்களோடு. கண்டிப்பாக ஃபாதர். மேரி சாந்தி அம்மா அவர்களுடைய கடிதத்தை தொடர்ந்து அடுத்ததாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்குநேரியிலேருந்து செல்வம் தாசன். அதுவும் அவங்களும் எழுதுறது தான். நாங்குநேரி. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, சாட்சிய கடிதம். ஆக்சுவலாக அவங்க காரங்காடு. விக்டர் பாரிஷ். மதிப்பிற்குரிய மாதா டிவி முதன்மை தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கு உங்கள் அன்பும் ஆசீரும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரி செல்வம் தாசன் எழுதுவது. நலமறிய ஆவல். மாதா டிவியில் பணியாற்றும் தந்தையர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்காகவும் ஒவ்வொரு நாளும் நான் ஜெபித்து வருகிறேன். தந்தையே, உங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள். நீங்கள் வெளிநாடு சென்றிருக்கும் போது தந்தை என்ன நோக்கத்திற்காக போயிருக்கிறார்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே என்று ஜெபித்தேன். மாதா டிவி மனதிற்கு நிம்மதியும் ஆறுதலும் தருகின்ற டிவி. தந்தையே, கொரோனா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். என் மகளுக்கு 2வது குழந்தை வயிற்றில் இருந்தது. என் மகள் வெளிநாட்டில் அபுதாபி என்ற இடத்தில் வாழ்ந்து வருகிறார். அப்போது அம்மா, நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து அங்கு வந்து விடுங்கள் என்றார். நானும் என் கணவரும் எல்லாம் ரெடி பண்ணும்போது கொரோனா அதிகப்பட்டு விட்டது. போக முடியாமல் ஆகிவிட்டது. அவரும் இங்கு வர முடியாத, நாங்களும் அங்கு போக முடியாது. அப்போது ஒரு தாய்க்கு எப்படி வேதனையாக இருக்கும் பாருங்கள். மாதா டிவி தான் எனக்கு நிம்மதி தந்தது. ஆராதனை நேரத்தில் அழுது டிவி முன்பு முழங்கால் படியிட்டு ஜெபித்தேன். ஆண்டவரும் மாதாவும் செய்த அற்புதத்தை பாருங்கள். 2 சகோதரிகள் என் பிள்ளைக்கு உதவி செய்தார்கள். ஒரு ஆண் குழந்தை ஆபரேஷன் பண்ணி பிறந்தது. 3 மாதம் கழித்து ஊருக்கு வந்தார்கள். கோடி நன்றி சொன்னேன். தந்தையே, இதற்கு முன் எழுதிய லெட்டர் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி வாசித்திருக்கிறீர்கள். நான் அன்று ஒரு திருமணத்திற்கு போய்விட்டேன், பார்க்கவில்லை. அடுத்த வாரம் வரும் என்று நினைத்தேன், வரவில்லை. அடுத்த வாரம் வரும் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது சென்னையிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஹலோ என்றேன். எங்கள் சொந்தக்காரர் நலமா என்று கேட்டுவிட்டு, நீங்கள் எத்தனை வரை படுத்திருக்கிறீர்கள்? நான் மாதா டிவி பார்ப்பேன். உங்கள் லெட்டரை வாசித்தார்கள். ரொம்ப அருமையாக எழுதியிருந்தீர்கள். தந்தை அவர்கள் உங்களை ரொம்ப பொறுமையாகவும் பேசினார்கள் என்று சொல்லி நீங்கள் யூடியூப்பில் பார்த்து எடுங்க என்று சொன்னார்கள். நானும் எனது பிள்ளையிடம் கொடுத்து பார்த்தேன். எனக்கு அவ்வளவு சந்தோஷம். தந்தையே, உங்களுக்கும் நன்றி. தம்பி தமிழ்ஜோ ரொம்ப நன்றி. காலைதோறும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் புன்னகை அரசி யமுனா வந்தது, ரொம்ப சந்தோஷம். தமிழ்ஜோ யமுனா இருவதும் பேசுவது ரொம்ப பிடிக்கும். காஃபியை கையில் எடுத்துவிட்டு அதிலே உட்கார்ந்து விடுவேன். நேரம் போவதே தெரியாது. மணி 8 ஆகிவிடும். அருமையான கதைகள் சொல்லி பேசுவது நன்றாக இருக்கின்றது. ரொம்ப எழுதிவிட்டேன் என்று வாசிக்காமல் இருந்து விடாதீர்கள். தினம் ஒரு திருப்பாடல், எழுத்து வாசி, மருத்துவ குறிப்பு, கதைகேளு பகுதி, அன்றாட உணவு, அமிழ்தமிழ், சிந்தனைச்சாளரம் பேசுவது மிக மிக அருமை தந்தையே. உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் அதற்கு ஏற்றாற்போல் நிகழ்ச்சி, பாடல் எல்லாமே நன்றாக இருக்கிறது. ஆராதனை நேரத்தில் பீட அலங்காரம், பூக்கள் எல்லாமே அருமையாக உள்ளது. நீங்கள் புதியதாக துதி ஆராதனை 7 ஃபாதர்களும் பாடல் பாடி நடத்துவது நன்றாக இருக்கிறது. ஃபாதர் பவுலா ஜெயக்குமார் நன்றாக ஜெபிக்கிறார்கள், வாழ்த்துக்கள். சனிக்கிழமை தோறும் ஆரோக்கிய மாதா பாடல், முத்துச்சிற்பி பாடினது போடுங்கள் ஃபாதர், ரொம்ப பிடிக்கும். என்னை வாழ வைத்ததே ஆரோக்கிய தாய்தான். இத்துடன் முடிக்கிறேன். மீண்டும் அடுத்த லெட்டரில் எழுதுகிறேன். இவன் உங்கள் அன்பு ஆசிர் கேட்டு சகோதரி செல்வம் தாசன். ரொம்ப 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 சந்தோஷமா செல்வம் தாசன் அம்மா. கண்டிப்பாக நாங்கள் எப்போவுமே யார் எழுதினாலும் அப்போ மேக்ஸிமம் எல்லாத்தையும் வாசித்துருவோம்.
சப்போஸ் அவங்க ஒரு 7-8 பக்கம் எழுதியிருந்தாங்கன்னா அதை என்ன 7-8 பக்கம் வாசித்தோம்னா நிகழ்ச்சி அதிலே முடிஞ்சிடும். அதனால் அதை கொஞ்சம் யோசிப்போம். மற்றபடி 2 பக்கம் 3 பக்கம் எழுதுறாங்கன்னா 4 பக்கம் எழுதுறாங்க கூட சில சமயத்தில் தம்பி வாசித்துருவார். ரொம்ப மகிழ்ச்சி. அதாவது நம்ம கடவுள்கிட்ட நான் பல தடவை அதான் சொல்கிறது, இந்த புதுமை என்று சொல்வது, அற்புதங்கள் என்று சொல்வது, ஒருவருடைய நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக கடவுள் மீது இருக்கின்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் வெளிப்படுகிறதோ கடவுளால் ஒன்றுமே செய்ய முடியாதுமா. இதுக்கு உதாரணம் நம்ம எங்கேயுமே தேட வேணாம், விவிலியே தேடுங்க. கனானை பெண்ணை யோசித்து பாருங்கள். அந்த அம்மா இயேசுனார் முன்னாடியே சொல்லிட்டு போகிறாங்க, திருத்தூதர்களாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இருந்தாலும் ஆண்டவர் கொஞ்சம் தெரில, அந்த இடத்துல நமக்கு ஒரு பாடம் கற்றுத் தருவதற்காக அந்த காரியத்தை அவர் செய்தாரோ என்ன தெரியவில்லை. அந்த அந்த பெண்மணியை அவர் சாடுகிறார் இல்லையா, தரம் செய்ய முடியாதுன்னு சொல்லி மறுக்கிறாரு. ஆனால் அந்த பெண்மணியை பாருங்களேன், எல்லாமே கரெக்ட் தான் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்குறதுலாம் எனக்கு வேணாம், ஆனால் அந்த பிள்ளைங்க சாப்பிடும் போகும்போது கீழே சிந்துது இல்லையா, அந்த பருக்கையாவது எனக்கு அந்த கீழே விழுறதா எனக்கு அதை கொடுங்க, அது எனக்கு போதும். அந்த மேஜையிலே பரிமாறப்படக்கூடிய அந்த உணவு எனக்கு வேண்டாம், அதுக்கு நான் தகுதி இல்லை. கீழே சிந்து கொட்டுது இல்லையா, அதுலேருந்து அதை நான் எடுத்துக்கிறேன், அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. ஆண்டவராலே ஒன்றும் செய்ய முடியலையே. கண்டிப்பா இவ்வளோ பெரிய விசுவாசத்தை நான் எங்கேயும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் எங்கேயுமே கண்டதே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பாராட்டுறாரு. இத்தனைக்கும் அந்த அம்மா ஒரு யூத பெண்மணி அல்ல, அந்த அந்த அவங்களுடைய இனத்தை சார்ந்தவங்க அல்ல, அவங்க இன்னொரு இனத்தை சார்ந்தவர்கள். ஆனால் ஏன்னா அதெல்லாம் அந்த காலத்தில், இன்றைக்கே ஜாதி அது இதுன்னு அடிச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க. அந்த காலத்தில் அந்த மக்கள் மனதில் எப்படி அவங்க எந்த ஊருக்கும் போகாதவங்க இல்லைங்களா. ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் எவ்வளோ தைரியமாக அந்த கனானை பெண்ணை உயர்த்தி பேசுகிறார். அந்த நூற்றுவ தலைவன், எனக்கு ஒன்றும் வேணாண்டவரே, நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர்றது எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது, நீங்கள் வரேன்னு சொல்லி சொன்னாலும், ஆனால் எனக்கு தகுதி இல்லையே உங்களே வரவேற்க, நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆண்டவர் உடனே நம்பிக்கை உனக்கு நலமளித்தது அப்படிங்கிற குணமாக அனுப்புகிறாரு. உடனே நடக்குது. அப்போது நம்ம ஆழமாக ஆண்டவரை பற்றி கொண்டு நீங்கள் விசுவாசம் வெளிப்படுத்திங்கன்னா ஆண்டவரால் அதை நிறைவேற்றாமல் இருக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்போது ஒவ்வொருடைய நம்பிக்கை, இந்த மாதா, நான் பல தடவை சொல்லிக்கிட்டே இருப்பேன், இன்னும் சொல்லுவேன், மாதா தொலைக்காட்சி உங்களில் இருக்கின்ற உங்கள் நம்பிக்கையை பற்றி எறிய செய்கிறது. அதுதான் எங்களுடைய பணி. புதுமை செய்வதற்கான தகுதியும் எதுவுமே எங்கள்கிட்ட கிடையாது, மாதா தொலைக்காட்சியும் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது, யாரும் கிடையாது. கடவுளுக்கு மட்டும்தான் அது, அவரால் மட்டும்தான் முடியும். ஆனால் நமது விசுவாசத்தை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அது உடனடியாக நிகழ்த்தும், நடக்கும். அதனால் கடவுள் உங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார், உங்களுக்கு அதை அடையாளப்படுத்தி இருக்கிறார். உங்களை இன்னும் இந்த நம்பிக்கையை இன்னும் அதிகமாக பிறருக்கு கொண்டு செல்வதற்கு உங்களையும் ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சாட்சிய கடிதம் பலருக்கு இன்னும் அவருடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு, நம்பிக்கையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பெரிய உந்து சக்தியாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் உங்கள் மகள், உங்கள் பேர குழந்தை, உங்களுடைய துணைவர், உங்களுடைய உறவுகள், நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும் கடவுளின் ஆசீரும் எங்களுக்காக மன்றாடுங்க. கண்டிப்பாக ஃபாதர் சார், ரொம்ப மகிழ்ச்சியான பகிர்வு. ஏற்கனவே நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஒரு காணொளி சாட்சிய பகிர்வு பார்க்கணும்னு இருந்தது. பட் ஆனால் இன்றைக்கி நம்ம லெட்டருக்குள்ளே போனாலும் அதை நம்ம மறந்தாச்சு. நீ அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்னா, அந்த ஒரு காணொளி வடிவிலான ஒரு சாட்சிய பகிர்வு ஒன்று இருக்குது. நம்மளுடைய அருத்தந்தை கோபி அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்போ ஒரு அம்மா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நம்ம வந்துட்டதுனால ஒரு நல்ல ஜபத்தோடு இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் ஃபாதர். இனி இதயங்களே, கடவுளின் கரம் என்னாலும் நம்மோடு இருக்கிறது என்பதை பல நேரங்களில் நம்மளால் வாழ்க்கையில் பல நிகழ்வுகளின் வழியாக நம்மளால் உணர முடிகிறது. அது நமக்கு பிடித்த நிகழ்வாக இருக்கலாம், பிடிக்காத நிகழ்வாக இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்ததாக இருக்கலாம், எதிர்பார்க்காததாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாமே கடவுளினுடைய கிருபையால் மட்டுமே அது நிறைவேறுகிறது என்பதை நமது அன்னையைப் போல, அன்னை மரியாளை போல நமது உள்ளத்தில் இருத்தி அதை சிந்தித்தால் நம்மளால் அதை உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், செயல்பட முடியும். எனவே இன்றைய நாளிலே கடிதங்கள் எழுதிய அத்தனை இனிய இதயங்களுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பெயரால் எனது நன்றிகளோடு ஜெபங்களையும் நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். கண்களை மூடி கடவுளத்தில் நம்மை நாம் ஒப்படைத்து மன்றாடுவோம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதோ கடந்த வாரங்களிலே சென்னையில் பெய்த அதிக மழையினால் மக்கள் படுகின்ற வேதனைகளை நீர் அறிவீர். குறிப்பாக வீடுகளை இழந்து, வீடுகளை இருந்தும் பயன்படுத்த இயலாத சூழலில்
தெருக்களில் நடமாட முடியாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முது பிள்ளைகளின் மீது இரக்கமாயிரும். விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப நீரே எங்களுக்கு நல்லதொரு மனநிலையை கொடுத்தாலும் எல்லோரும் இது அரசாங்கம்தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு நாங்கள் தள்ளப்படாமல் இதில் எல்லாருக்குமே பங்கு இருக்கிறது, எல்லாரும் இதில் ஈடுபட வேண்டும், செயல்பட வேண்டும் என்ற ஒரு மனநிலை இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அந்த எண்ணங்கள் எங்களில் வெளிப்பட்டு இந்த நிலையை விரைவாய் நாங்கள் சீரமைத்து கொள்ள நீர் எங்களுக்கு உமது ஆற்றலையும் வல்லமையும் நல்ல எண்ணங்களையும் எங்களுக்கு நிறைவாக கொடுத்தருளும். எங்கள் அன்பு அன்னையே, ஆரோக்கிய தாயே, உமது பிள்ளைகள் எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர். திருவுரை காலத்தினுடைய 3வது ஞாயிறு நம்ம இன்னைக்கு சிறப்பாக தொடங்கியிருக்கிறோம். இன்னும் அடுத்த ஒரு வாரத்தில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ மகிழ்ச்சியோடு எல்லாருமே இந்த மாதம் முழுவதும் அப்படியே பயணித்து கொண்டிருக்கின்றோம். இனியது எங்களோடு பேசி இனியது எங்களுடைய கடித கருத்துக்களோடு கலந்து ஆலோசித்தவங்களுக்கு இனியது எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக மனமார்ந்த நன்றி ஃபாதர். நன்றி ஃபாதர். அன்பர்களே, இன்று ஏராளமான கடித கருத்துக்களை நாம் கலந்து ஆலோசித்தோம். இதுபோன்று மாதா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் குறித்தும் நிகழ்ச்சிகள் வாயிலாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் குறித்தும் தொடர்ந்து எங்களுக்கு எழுதி அனுப்ப மறவாதீர்கள். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி info@madatv.in மற்றும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய தபால் முகவரி வந்ததும் தந்ததும் மாதா தொலைக்காட்சி 150 லஸ்கோவில் சாலை, மயிலாப்பூர், சென்னை 6004. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, உங்களுடைய கடிதங்கள் தந்த மிகப்பெரிய உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் மரியன் மைந்தன் தமிழ்ஜோ மற்றும் அன்பு அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.